ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோலையும் நம்ம வந்துட்டு எம்ஐலேருந்து லேட்டஸ்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய எம்ஐ எமிரேட்ஸ் டீமுக்காக ஃபஸ்ட்டு செஞ்சுரி அடித்த பிளேயர் டாம் பேண்டன். இந்த பெருமை இப்போ அவருக்கு வந்திருக்கு. டாம் பேண்டனை பொறுத்த வரைக்கும் செஞ்சுரி அடித்ததோட மட்டும் இல்லாமல் டீமையும் வந்து வின் பண்ண வச்சு இப்போ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. எம்ஐ எமிரேட்ஸ் டீமோட டாப் ஆர்டர் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக தான் டாம் பேண்டன் இப்போ இருக்கிறாரு. டோட்டலி 55 பாலுக்கு வந்துட்டு அவருடைய அந்த ஒரு மிகப்பெரிய செஞ்சுரி ஸ்கோர் அப்படிங்கிறத பதிவு பண்ணி அந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 170+ அப்படிங்கிற அந்த ஒரு சேஸை வந்து பார்த்தீங்கன்னா 17 ஓவர்லேயே வந்துட்டு முடிச்சு விட்டாங்க. அந்த ஒரு வெற்றியோட மிகப்பெரிய நெட் ரன் ரேட் பூஸ்டோட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எம்ஐ எமிரேட்ஸ் டீம் டேபிளில் டாப் 2 பொசிஷன் அப்படிங்கிறதுக்கும் போயிருக்கிறாங்க. இப்போ எம்ஐ எமிரேட்ஸ் எம்ஐ கேப்டவுன் ரெண்டு டீமுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டாக செமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. எம்ஐ கேப்டவுன் வந்துட்டு இப்போ சவுத் ஆப்பிரிக்கா T20 லீக்ல வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் டாப்பர்ஸாக இருக்கிறாங்க. எம்ஐ கேப்டவுனுக்கு அடுத்தபடியாக ILT20ல எம்ஐ எமிரேட்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு அந்த ஃபைனல் அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய ட்ரீட் இருக்குங்க தான் எனக்கு தோணுது. ஏன்னா டாம் பேண்டன் இந்த மாதிரியான ஒரு ஃபார்மில் இருக்கும்போது அந்த சைடு பார்த்தீங்கன்னா ரியான் ரிக்கல்டனும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபார்மில் இருக்கிறாரு. எம்ஐயோட அந்த ஒரு மிகப்பெரிய ஸ்கவுட்டிங் யூனிட் அப்படிங்கிறது அந்த டாப் ஆர்டர் ஓவர்சீஸ் பிளேயர் அப்படின்னு வந்துட்டாலே செம நீட்டாக வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ எம்ஐ எமிரேட் சைடில் இருந்துமே வந்துட்டு ப்ரூவ் ஆயிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ரோஹித் சர்மாவோட அருமையான ஒரு ஸ்டாக், அதாவது வந்துட்டு நேற்று வந்து நம்மளுடைய மும்பை கடையில் செலிப்ரேஷன் இருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, சுனில் கவாஸ்கர், ரவி சாஸ்திரி, சச்சின் டெண்டுல்கர் எல்லாருமே மும்பையோட சைட்ல இருந்து எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் நமக்கு கூஸ் பம்ப்ஸை கொடுக்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோஹித் சர்மாவோட டாக் தான். 2007 T20 வேர்ல்டு கப் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வின் பண்ணி இங்கே நாங்கள் வந்தோம். இங்கே நாங்கள் அந்த செலிப்ரேஷனுக்கு வந்தப்போ என்னோட மைண்ட் செட்டில் இருந்த விஷயம் ஒன்று தான். நானும் ஒரு வேர்ல்டு கப்பை வின் பண்ணி இங்கே வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினச்சேன். நல்ல வேலை இப்போ வேர்ல்டு கப் வின்னிங் அந்த செலிப்ரேஷன் இங்கே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அப்போ நான் வந்துட்டு எனக்கு ஒரு கனவு இருந்தது வந்துட்டு இங்கே நான் வந்துட்டு ஒரு வேர்ல்டு கப் வின் பண்ணி கொண்டு வரணுங்கிறது. அந்த கனவை இப்போ நான் நிறைவேற்றிட்டேன். கண்டிப்பாக நான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து என்னோட டீமை ஒரு ஷோல்டரில் வந்து தாங்கியிருக்கேன். ரெஸ்பான்சிபிளாக இருந்து டீமை வந்து வேர்ல்டு கப் வின் பண்ண வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து நினைக்கும் போது உண்மையிலேயே வந்துட்டு ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் சச்சின் டெண்டுல்கரும் ரோஹித் சர்மா பற்றி பேசியிருப்பார். ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் IPL கேப்டனாக இருந்து வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டன் அப்படின்னு மாறுறதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. கேப்டன்சி அப்படிங்கிறது இவருக்கு நேச்சுரலாகவே வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய ரோஹித் சர்மாவோட இந்த அச்சீவ்மெண்ட் பெரிய லெவல் ஒரு அச்சீவ்மெண்ட் தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்மளுடைய பும்ராவோட அவைலபிலிட்டி. பும்ராவை பொறுத்த வரைக்கும் இப்போ February 12 நம்மளுடைய டீம் இந்தியா வந்துட்டு ODI மேட்ச் ஆட போகிறாங்க. அந்த ODI மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பும்ராவோட ஃபிட்னஸை டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவரை வந்து இப்போ விளாட சொல்லியிருக்காங்க. ஏன் February 12 அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா 2 வாரம் இருக்குது. அதுக்குள்ளே பும்ராவோட அந்த ஒரு ஃபிட்னஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு மேம்படுத்தி அவருக்கு வந்துட்டு பவுலிங்கில் ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருக்கா, அவருக்கு மேட்ச்சில் வந்து பவுலிங் போடுறதுக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்கா, அந்த மாதிரியான விஷயத்தை வந்து அனலைஸ் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் மேட்ச்சில் பண்ணால் தான் எஃபெக்டிவாக இருக்கும். என்னதான் நம்ம இன்டர் ஸ்குவாட் மேட்ச் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வச்சாலும் அந்த இடத்துல வந்துட்டு பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சரி ஓகே இந்த இடத்துல வந்து இது போதும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா போயிடுவாங்க. பட் ரியல் மேட்ச் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு ஓவர் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஓவரை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுடைய ஸ்பெல்லை கம்ப்ளீட் பண்ணணும். இந்த மாதிரியான டார்கெட்ஸ் அண்ட் விஷயங்கள் இருக்கும். அப்போ தான் ஒரு ரியல் மேட்ச்சில் விளையாடுறதுக்கும் ஒரு இன்டர் ஸ்குவாட் மேட்ச்சில் விளையாடுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் வந்துட்டு ப்ரோட்டோகால், இன்னொன்று வந்துட்டு அவங்களுடைய நேச்சுரல் அண்ட் நார்மல் கேம் அப்படிங்கிறது ரியல் மேட்ச்சில் தான் கிடைக்கும். அதனால தான் February 12 அவருடைய மேட்ச் ஃபிட்னஸை டெஸ்ட் பண்ண போகிறாங்க. Feb 12 வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மேட்ச் ஃபிட்னஸ் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு பாஸ் ஆகிட்டாருன்னா அவர் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா IPL இந்த மாதிரி விஷயத்தில் வந்துட்டு அவைலபிளாக இருப்பார், இல்லைன்னா டவுட்டு. கண்டிப்பாக வந்துட்டு இது ஒரு நல்ல அப்டேட் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஸ்வினி குமாரை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் அவரை வந்துட்டு 30 lakhsக்கு இந்த IPL ஆப்ஷனில் வாங்கினாங்க. நல்ல ஒரு தரமான பவுலர். அஸ்வினி குமாரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்துட்டு எம்ஐ கேப்டவுன் டீமில் வச்சிருக்காங்க. எம்ஐ கேப்டவுன் டீமில் ரஷித் கான் இருக்கிறாரு. ரஷித் கான் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய அஸ்வினி குமார் வந்து ட்ரைனிங்கில் இருக்கிறாரு. எம்ஐயை பொறுத்த வரைக்கும் யார் யாரை எந்தெந்த இடத்துல வச்சு என்ன மாதிரியான மோல்டிங்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலையும் தெளிவான ஒரு டீம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு நிறைய இடத்துல அஸ்வினி குமார் வந்துட்டு ரஷித் கானை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அவர் கூட ட்ரைனிங் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்துட்டு பெரிய லெவலில் ஒரு பேசியிருக்கிறார். அது மட்டுமே இதுக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது. இப்போ எம்ஐ கேப்டனும் அவங்களுடைய சைடில் இருக்கிற ஒரு ஃப்ரான்ச்சைஸ் தான். அவர் அங்கே வர்றதுக்கு யார்கிட்டயும் வந்துட்டு பெருசாக பெர்மிஷன் அவங்க தேவையில்ல. ஏன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் சிமிலர் மேனேஜ்மெண்ட் தான் அப்படிங்கிறதுனால
அவர் வந்துட்டு ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸுக்கு வர்றதுக்குள்ள ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறத கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் சைட்ல இருந்து இது ஒரு மிகப்பெரிய இனிஷியேட்டிவ். ஏன்னா எம்ஐ கேப்டன் அப்படிங்கிறது ஐபிஎல்லை தாண்டி நடக்கிற ஒரு ஓவர்சீஸ் T20 லீக், அங்கே வந்துட்டு இவங்க பிளேயர்ஸை வந்துட்டு கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய ரஞ்சி டிராஃபி 2025 நம்மளுடைய ரோஹித் சர்மா வந்து களமிறங்குறாரு. இது ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ மும்பை டீமுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா 2 பேரும் தான் ஜனவரி 23 ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு எகென்ஸ்டான மேட்ச்ல நம்மளுடைய மும்பை டீம் வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவை களமிறக்குறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அஜிங்கியா ரஹானே தான் கேப்டன். ஸோ ரோஹித் சர்மா, எஸ்எஸ் ஜெய்ஸ்வால், அதுக்கப்புறம் வந்து ஷ்ரேயஸ் ஐயர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டார் ஸ்ட்ரென்த் டீம் தான் மும்பை. ஸோ அந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய கேப்டன் ரோஹித் சர்மா இடம் பிடிக்க போறாரு. ஆல்மோஸ்ட் 10 வருஷத்துக்கு அப்புறம் அவர் மீண்டும் ரஞ்சி டிராஃபி ஆக்ஷனுக்குள்ள வராரு. ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சிமிலர் ஓப்பனிங் காம்பினேஷனோட ஆல்ரெடி டெஸ்ட் அப்படிங்கிறதுல ஜெய்ஸ்வால் அண்ட் ரோஹித் தான் ஓப்பனிங் பேரு பிரைமரியா. இப்போ மீண்டும் அந்த ஒரு காம்பினேஷன் ரஞ்சிலையும் களமிறங்குது. பிளஸ் அந்த இடத்துல ரஹானேவோட எக்ஸ்பீரியன்ஸ், ஷ்ரேயஸ் ஐயரோட பெர்ஃபார்மன்ஸ், கன்சிஸ்டன்சி நல்லா சேரும்போது இந்த தடவை ரஞ்சி அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு கண்டிப்பா மும்பைக்கு பாதி கைக்கு வந்துருச்சுன்னே சொல்லணும். ஸோ ரோஹித் சர்மா இந்த ரஞ்சி டிராஃபியை வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கம்பேக்காக தான் எடுத்துக்கிறாரு. ஸோ இந்த ரஞ்சியில வந்துட்டு அவர் ஆடக்கூடிய அந்த ஒரு ரன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பா பெரிய லெவலில் அவருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்றோம். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.